அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வகுப்பு 12. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அல்லாவை அறிதல் உடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம். அதன் மூலியமா நம்மளால முத்தகீன்களாக மாற முடியும். அதனால குர்ஆனை நெருங்குவது நமக்கு மிகவும் இலகுவாகிவிடும் அப்படின்றத பார்த்தோம். இப்ப அல்லாவை அறிதல்ல 2 வகையில சாத்தியப்படும் அப்படின்றதையும் பார்த்தோம். ஒண்ணு, அல்லாவின் படைப்புகளை சிந்திக்கிறதன் மூலியமா நம்மளால அல்லாவை அறிய முடியும். இன்னொன்னு, அல்லாவுடைய வேதமான குர்ஆனை பற்றி நம்ம படிக்கிறது மூலியமா அல்லாவை அறிய முடியும். திருக்குர்ஆன் மூலியமா அல்லாவை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு முயற்சி செய்யும்போது அதற்கான 5 விதமான வழிகள் உள்ளன. ஒன்று, அந்த வசனங்கள் மூலமா அல்லாவின் பெயர்கள், பண்புகளை பத்தி படிக்கிறது. அவன் ஒரே வழிபாட்டுக்குரியவன் என்பதை கூறும் கட்டளை வாக்கியங்களை பற்றி படிக்கிறது. அதே மாதிரி நமக்கு அல்லாஹ் அளித்த வாக்குறுதிகளை பற்றி படிக்கிறது. இன்னொன்னு, தீயவர்களுக்கான எச்சரிக்கையும் தண்டனைகள். இது போன்ற அம்சங்கள் அடங்கியுள்ள வாசங்களை படிக்கும்போது நம்மளால அல்லாஹ்வை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நல்ல அடியானுக்கு அழகு அவன் இறையச்சவாதியா இருக்கிறது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பல இடங்கள்ல இதை வலியுறுத்தி இருக்காங்க. அவங்க எந்த சபையை கூட்டினாலும் அந்த சபையில இதுதான் சொல்லுவாங்க. அதாவது ஜும்மா உரைகள்ல, பெருநாள் உரைகள்ல, மக்கள் கூடும் சபைகள்ல, கடை வீதிகள்ல எங்க கூடினாலும் அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றது, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவங்க சொல்ற ஒரு விஷயம், இத்தக்குல்லா, அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உரையை துவங்குறதுக்கு முன்னாடி அவங்க அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு இதைதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அப்ப இரையச்சம், அதாவது தக்வா தான் வாழ்க்கையை சீராக்குறதுக்கான ஒரே வழி. அது இல்லைன்னா வாழ்க்கை நாசமாகிடும் அப்படின்றதான் நமக்கு குர்ஆன் தெளிவா சொல்லுது. அப்படி தக்வா பெறுறதுக்கான ஒரு வழி அல்லாஹ்வை அறிகிறது. இதை நம்ம குர்ஆன் வசனங்கள் மூலமா பார்க்கலாம். அதாவது 35வது அத்தியாயத்துல 28வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதாவது, மனிதர்களிலும் உயிருள்ளவற்றிலும் கால்நடைகளிலும் இவ்வாறே பல நிறங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனுக்கு பயப்படுவர்கள் எல்லாம் அறிவுடைய கல்விமான்கள்தான். அப்ப மனிதர்கள்லயும் பல உயிரினங்களையும் பல வேறுபாடுகள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுல அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அவங்கதான் அறிவாளிகள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்ப இங்க அறிவாளிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது உலமாக்கள், ஆலிம்கள் அவங்கள மட்டும் குறிக்காது. அல்லாஹ் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய அத்தனை அறிஞர்களையும் குறிக்கும். அதாவது உலக விஷயங்கள்லயும் அவங்க அறிவுல சிறந்தவர்களாக இருப்பாங்க. அப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவின் காரணமாக படைப்பாளனான அல்லாஹ்வை உணர்ந்து அவன் அஞ்சுற உள்ளம் கொண்டவர்கள்தான் உண்மையான அறிவாளிகள். இதை இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கிற விதமா இதனுடைய முதல் வசனம், அதாவது 27வது வசனம் அமைஞ்சிருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். அதாவது, நபியே, நிச்சயமாக அல்லாஹ்தான் வானத்திலிருந்து மலையை இறக்கி வைக்கிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? நாம் அதை கொண்டு பலவிதமான நிறங்களுடைய கனிகளை வெளியாக்குகிறோம். இன்னும் மலைகளில் வெள்ளை, சிகப்பு முதலிய பல நிறங்கள் உள்ளவையும் சுத்த கருப்பு நிறம் உள்ளவையும் இருக்கின்றன அப்படின்னு. இந்த வசனத்துல அல்லாஹ்தான் வானத்திலிருந்து மலையை இறக்கி வைக்கிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். நம்ம பொதுவா மழை பெய்யுது, மரம் வளருது அப்படின்னு சொல்றோம். ஆனா அதற்கு பின்னால அல்லாஹ்வுடைய பெரிய அருளும் பெரிய நிர்வாகமும் செயல்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு இயற்கையான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லா செயலும் அல்லாஹ் தான் செய்யறான் அப்படின்ற பார்வையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த உணர்வு, அந்த அறிவு நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதியும். அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றலை உணர அவனை மீறி எதுவுமே நடக்காது அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்துடும். இங்க நமக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அவனுடைய அதிகாரத்தை பத்தின புரிதல் நமக்கு இல்லை. இப்ப சாதாரணமா ஒரு அரசு அதிகாரி ஒரு வேலை செய்யறதுக்காக நம்மகிட்ட லஞ்சம் கேட்டாரு அப்படின்னா அதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்ற தைரியம் நமக்கு இல்லை. தரலைன்னு சொல்ற உரிமை நமக்கு இருக்கு. அவன் கேட்கிற அதிகாரி தான் நம்ம பயப்படணும். கேட்டா ஐயோ இவன் எது விஜிலன்ஸ்ல மாட்டி விட்டா என்ன பண்றது, நம்ம பதவி போயிருமே அப்படின்ற பயம் அவனுக்கு இருக்கணும். ஆனா அவன் இல்ல, அவன் தைரியமா நம்ம கிட்ட லஞ்சம் கேட்கறான். நம்ம அவனை தரமாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன் அப்படின்னா, எங்க இந்த காரியம் நடக்காம போயிருமோ, இல்ல தரலைன்னா அவன் நம்மள வேற எதுவும் பிரச்சனையில இழுத்து விட்டுருவானோ
அப்படின்ற பயம் இருக்கு. அப்ப அந்த பயம் ஏன் வருது அப்படின்னா, அவன் எந்த அதிகாரத்துல இருக்கான் அப்படின்னு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் மேல பயம். ஆனா இதை விட பல மடங்கு அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ். அவன் மீது நமக்கு பயம் வரல. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ்வோட பிரம்மாண்டத்தை நம்ம உணரல. அப்புறம் அல்லாஹ்வோட பண்பு என்ன, உன்னுடைய ஆற்றல் என்ன, உன்னுடைய பிரம்மாண்டம் என்ன அப்படின்றது நமக்கு வெறும் அறிவாதான் இருக்கே தவிர அதோட உணர்வா இல்ல. அப்ப நம்ம அதை உணர்வா கன்வெர்ட் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நிறைய சிந்திக்கணும், உழைக்கணும், மனதுக்குள்ள அல்லாஹ்வுடைய நினைவை பத்தி அசை போடணும். அப்படி அஞ்சக்கூடியவர்களாக அல்லாஹ். அப்போ ஒரு அறிவாளி அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரிஞ்சு கொண்டானா அவனுக்கு அல்லாஹ் மீதான அச்சம் இயல்பாகவே வந்துடும் அப்படின்றது அல்லாஹ்வுடைய நீதி. அததான் இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கும். அப்ப அல்லாஹ்வை பற்றின அறிவு அல்லாஹ் மேலான பயத்துக்கு ஒரு மூலாதாரணமா இருக்கு அப்படின்றத நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய உரைகள் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அவங்க சில விஷயங்களை வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்க. அதை மக்களையும் கடைபிடிக்க சொல்லி சொல்றாங்க. சில விஷயங்களை என்ன சொல்றாங்க? இதை நீங்க செய்யாதீங்க, இதுல உங்களுக்கு விதிவிலக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சஹாபாக்கள் அதை கேட்காம ஒரு ஆர்வத்தோட அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல நாங்க நீங்க சொன்னதை விட அதிகமா நாங்க கூடுதலா செய்யறோம் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு எட்டிருச்சு. எட்டினோன்னு அவங்க என்ன பண்றாங்க? சபையை கூட்டுறாங்க. அந்த கூட்ட உரை நிகழ்த்துறாங்க. அல்லாஹ்வை புகழ்றாங்க. புகழ்ந்து சொல்றாங்க, மாபால அக்வாமின், இவங்களுக்கு என்ன ஆச்சு? நான் செய்து கொண்டிருக்கிற சில வேலைகளை இவங்க செய்யாம விட்டுடுறாங்க. நான் என்ன மாதிரி செயல்படணும்னு சொல்றேனோ அதை கூட செய்யாம ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரீமா போறாங்களே அப்படின்னு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹி இன்னி லஅலமுஹும் பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அவர்களிலேயே அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவன் நான் தான். உங்க எல்லோரை விட எனக்கு தான் அல்லாஹ்வை பற்றி நல்ல அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ்வை பத்தி அவங்க தான் நமக்கு சொல்லித் தராங்க. அவங்க மூலியமா தான் அறிவு நம்ம கிட்ட கடத்தப்படுது. அப்ப அதனால அந்த அறிவு எனக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, வ அஷதுஹும் லஹு கஷ்யா, அவனை அதிகம் அஞ்சக்கூடியவனும் நானே. இந்த அச்சம் ஏன் ரசூலுல்லாஹ்க்கு வருது அப்படின்னா, அதை முதல் வாக்கியத்தை காரணமா சொல்லிட்டாங்க. அதாவது நான் அல்லாஹ்வை அதிகமா அறிஞ்சிருக்கேன், அதனாலதான் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய செய்யறோம். ஆனா நம்மளால இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறோம். ஆனா இறைவனை பற்றிய தீர்க்கமான அறிவு உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இறக்க வைக்கணும். அப்படி செஞ்சோம்னா நாட்கள் செல்ல செல்ல அந்த மாற்றங்களை நம்மனாலேயும் உணர முடியும். அப்ப நமக்கு அல்லாஹ் யாருன்னு தெரியும், அவனுடைய பண்பு என்னன்னு தெரியும். ஆனா அது எப்படி தெரியணுமோ அந்த முறைப்படி நம்ம தெரிஞ்சுக்கல. அதை தான் நம்ம இப்ப செய்ய போறோம். நமக்கு பொதுவாவே அல்லாஹ்வுடைய பெயர்கள் தெரியும். சின்ன பிள்ளையில மனப்பாடமா மதரசாக்கள்ல படிச்சிருப்போம். அதாவது ரப்புல் ஆலமீன், அல் ரஹ்மான், அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முத்தகப்பீர், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பேரு தான். இந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு ஒரு வெறும் தகவலா மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதை நம்ம உணர்வு பூர்வமா தெரிஞ்சுக்கும் போது நமக்குள்ள மாற்றங்கள் தானே வரும். இப்ப நமக்கு முதல்ல அல்லாஹ்விட்ட இருந்து அருளப்பட்ட வசனத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அந்த வசனங்களை நம்ம படிக்கும்போது அதுல இருந்து நமக்கு டைரக்டா கிடைக்கிற செய்தியை விட அதோடைய வார்த்தைகளுக்கு இடையில கிடைக்கிற செய்தி ஒண்ணு இருக்கு. அதாவது அது நமக்கு தெளிவா சொல்லுது, நம்ம வாழ்க்கையில எதுக்கு முதல்ல கற்க வேண்டும், எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேணும் அப்படின்ற அடிப்படை அந்த வசனத்துல இருக்கு. அந்த வசனம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படி, படைத்த உன் இறைவனின் பெயரை கொண்டு படி அப்படின்னு வரும். அப்ப முதல்ல நம்ம எதை படிக்கணும், யாரை படிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ்வை பத்தி தான் முதல்ல படிக்கணும் அப்படின்ற செய்தி அந்த வசனத்துல நமக்கு சொல்லுது. இது மொழிபெயர்ப்புகள்லயோ இல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதத்திலயோ உள்ள சிக்கல்களை பார்க்கலாம். இதை நம்ம பார்க்கும்போது முதல்ல பிஸ்மில்லா சொல்லி படிக்கணும் அப்படின்றது நமக்கு புரியுது. ஆனா இங்க அல்லாஹ் என்ன சொல்றா? பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உன் இறைவனின் பெயரை கொண்டு படி அப்படின்னு சொல்றான். அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஒன்று. அப்ப சொல்லும்போது அப்ப எதை படிக்கணும் அப்படின்னும் போது, நீங்க நபியா ஆக போறீங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரா அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுக்கிறான் என்றா அல்லாஹ்வோட குவாலிட்டி என்ன அப்படின்றது தானே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்ப உங்களோட முதல் தகுதி அல்லாஹ்வை தெரிந்து
தெரிந்த ஆளாக இருக்க வேணும் அப்படின்றத ஃபர்ஸ்டா இருக்க முடியும். இப்ப நம்ம மார்க்கத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று ஈமான், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இன்னொன்னு இஸ்லாம், செயல் சார்ந்த விஷயங்கள். அதாவது தொழுகை, நோன்பு, தர்மம், குரான் ஓதுதல், இது போன்றவை. இப்ப ஈமான் என்றால் என்ன? நம்புவது, புரிந்து கொள்வது, நம்பிக்கை சார்ந்தது. இந்த ரெண்டுலயுமே முதன்மை எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈமான் தான். ஏன் அப்படின்னா ஈமான் இருந்தாதான் இஸ்லாம் வளரும். இப்ப ஈமான்ற பட்டியல்ல எதெல்லாம் நம்பணும்னு நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? மலக்குகளை நம்புவது, வேதங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, மறுமையை நம்புவது, விதியை நம்புவது, அதாவது மரணத்துக்கு பிந்திய வாழ்க்கை நம்புவது, இதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கைகள்லாம் உண்மையே பார்த்தா எதை சொல்லுதுன்னா அல்லாஹ்வை நம்புறதை பற்றி தான் இந்த எல்லா நம்பிக்கைகளுமே பேசுது. இப்ப மலக்குமார்களை நம்புவதுன்னா என்ன? அவங்களுக்கு நிறைய ஆற்றல் இருக்கிறது நம்புவது. அவங்க எந்த வேலையும் செய்வாங்க, ஆனா சோறு அடைய மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு முன் அவங்க பேச மாட்டாங்க. அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவாங்க கண்டிப்பா. இது மாதிரியான விஷயங்கள் நம்பும் போது அதுவும் அல்லாஹ்வோட ஆற்றலை பத்தி தான் பேசுது. இப்ப வேதங்களை பத்தி நம்பணும் அப்படின்னா வேதங்கள்ன்றது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அது நன்மை தீமைய நமக்கு பிரிச்சு காட்டுறதுக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கான். மரணத்துக்கு அப்புறம் விசாரணை, தண்டனை இதெல்லாம் உண்டு அப்படின்றதுக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்படின்ற மூலியமா திரும்பவும் அது அல்லாஹ்வை பத்தி தான் பேசுது. அப்ப எப்படி பார்த்தாலும் கடைசியில அல்லாஹ்வை பற்றி நம்புறதும் அறிஞ்சுக்கிறதும் தான் அடிப்படையா இருக்கு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. அதாவது திருக்குர்ஆன் ஆரம்பத்துல அருளப்படும் போது முதல்ல ஆரம்ப சூறாக்கள்லாம் பார்த்தா அது எதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னா சொர்க்கம், நரகம், மறுமை, ஈமான், அல்லாஹ்வுடைய ஆற்றல், பண்புகள், இதை பத்தி தான் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் கடைசியில இறங்குனது தான் நம்ம செய்ய 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 வேண்டியது, செய்யக்கூடாதது, ஹலால் ஹராம பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். இததான் ஆயிஷா சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் குரானை இறக்குனதுலயே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈமான். ஈமானை தான் ஃபர்ஸ்ட் மக்கள் மனசுல வேரூன்றி இருக்கும். அந்த ஈமான் ஊண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர செய்திகள்லாம் மக்கள் தானா ஏத்துக்குவாங்க அப்படின்றதுதான். இதை பார்த்தோம் அப்படின்னா முதல் 13 வருடங்கள் பார்த்தோம் மக்கா வாழ்வுல ஹலால் ஹராம் பத்தி எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் தான் அதை பத்தி பேசினாங்க. அதனாலதான் மதுபானம் குடிக்காதீங்க அப்படின்னு கட்டளை வந்தோன்னா அவங்க அந்த மக்கள் அதை உடனே ஏத்துக்கிட்டாங்க. இந்த கட்டளை விபச்சாரம் செய்யாதீங்க, மதுபானம் குடிக்காதீங்கன்ற கட்டளை இஸ்லாமுடைய ஆரம்பத்திலயும் வந்துருச்சுன்னா அந்த மக்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு ஒரு நிஜமாலே ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். என்னடா இது இப்படி சொல்றாங்களேன்னு. ஆனா ஆரம்ப காலத்துல அல்லாஹ் ஈமான பத்தி நிறைய பேசி அந்த மக்கள் மனச வலுப்பெற்றதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம் நடந்தது. அப்ப அல்லாஹ்வோட ஆர்டரே அப்படிதான். முதல்ல ஈமான், அதுக்கப்புறம் தான் இஸ்லாம். முதல்ல நம்பிக்கை, அதுக்கப்புறம் தான் ஹலால் ஹராம். இததான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புகாரில 4993வது ஹதீஸ்ல பதிவு பண்ணியிருப்பாங்க. இப்ப குரான் தொகுக்கப்பட்ட முறையும் அப்படிதான். அதாவது வாழ்வியல் சட்டங்களை சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை பத்தி அறிமுகம் தான் குரான்ல இருக்கும். ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னா சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து பார்த்தோம்னா அப்படிதான். அல்லாஹ்வை பத்தின அறிமுகம் தான் ஆரம்பத்துல இருக்கும். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ்வுக்கும் நமக்குமான உரையாடல்கள் அதுல இருக்கும். அப்ப அல்லாஹ்வை பத்தின புரிதல் நம்ம மனசுல கரெக்டா பதிஞ்சிருச்சுன்னா நம்ம குரான்ல நமக்கு எந்த டவுட்டும் வராது. சில வசனங்களை படிக்கும் போது ஐயோ இது என்ன எப்படி சொல்றாங்க, இது சாத்தியமா, நடக்குமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வராது. அது எது சொல்லப்பட்டாலும் அது அல்லாஹ் நமக்காக தான் சொல்றான், அல்லாஹ் சொல்றதை ஃபாலோ பண்ணா எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்ற புரிதல் நமக்கு வந்துடும். உதாரணத்துக்கு இந்த வசனத்தை பாருங்க. அதாவது 2வது அத்தியாயம் 216வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? போர் செய்வது உங்களுக்கு வெறுப்பாய் இருந்தும் அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று உங்களுக்கு மிக நன்மையாக இருந்தும் அதை நீங்கள் வெறுக்கக்கூடும். ஒன்று உங்களுக்கு தீங்காக இருந்தும் அதை நீங்க விரும்பக்கூடும். அல்லாஹ் தான் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு எது நன்மை, எது தீமை அளிக்கும் அப்படின்றத நம்மளை விட நமக்கு ரப்புக்கு தான் நல்லா தெரியும். அப்ப இந்த புரிதலோட நம்ம குரானை வாசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளோட பார்வையே மாறிடும். அதே மாதிரி நம்மள அல்லாஹ்வை விட அதிகமா வேற யாருனாலும் நேசிக்க முடியாது. இது அல்லாஹ் பல இடங்கள்ல குரான்ல சொல்றான். அல்லாஹ் நம்மள எந்த அளவுக்கு நேசிக்கிறான் அப்படின்ற விஷயத்த பல இடங்கள்ல சொல்றான். குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா 2வது அத்தியாயம் 195வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றா? இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நிச்சயமாக அல்லாஹ் பிறருக்கு நன்மை செய்பவர்களை நேசிக்கிறான். நம்ம பிறருக்கு கொஞ்சமும் நன்மை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடியவங்களாக நம்மளால மாற.
அதே மாதிரி இன்னொரு வசனம் 2வது அத்தியாயம் 222வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றா? இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபின்னு சொல்றான். அதாவது பாவ மன்னிப்பு கேட்டு தன் பக்கம் திரும்புபவனை தவறிலிருந்து திருந்தும் வரை அல்லாஹ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய ஃபோக்கஸ் நம்ம செய்யற தப்புல இல்ல. நம்ம அந்த செஞ்ச தப்புல இருந்து திருந்தி வரோம்ல, அந்த திருந்தி வரும்போது அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குதுல்ல, அதுதான் முக்கியம். அதே வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். அதாவது தூய்மையாளர்களை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். தூய்மையா நடக்கணும், பாவத்துல இருந்து கூடாது, தவறு செய்யக்கூடாது, சுத்தமா வாழணும் அப்படின்ற விஷயங்களை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பொதுவா ஃபோக்கஸ் எதுல இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பொதுவா இப்ப கிறிஸ்துவர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு கொல்லப்பட்டார். அவர் வந்து மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப 3 நாள் கழிச்சு திரும்ப உயிருக்கு வந்தாருன்னு சொல்லுவோம். அவங்களோட ஃபோக்கஸ்லாம் அவங்க திரும்ப மீண்டு வந்ததுனால அவர் கடவுள்னு சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன கேட்போம்? முதல்ல நம்ம இறந்து போயிட்டார்ல, அந்த 3 நாள் அவர் எங்கப்பா போனாரு? அப்படி இறந்து போயிட்டாருன்னா அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்போம். அதே மாதிரிதான் அல்லாவோட ஃபோக்கஸ் வந்து நம்ம செய்யற தவறுல இல்ல. நம்ம அந்த தவற செஞ்சு திரும்ப பாவ மன்னிப்பு கேட்டு திருந்திட்டோம்னா அல்லாஹ் நமக்கு நம்ம நேசத்துக்குரியவனா அல்லாஹ் இருக்கான். இதுதான் அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான். அதாவது அப்ப வந்து பிறரிடம் நேசம் காமிக்கிறது, அந்த நேசத்தை வெளிப்படுத்துறதுன்னு ரொம்ப முக்கியம். குடும்பத்துல கூட இந்த பல நேரங்கள்ல நம்ம நேசத்தை பிள்ளைகள்ட்டயோ, உறவினர்கள்ட்டயோ வெளிப்படுத்தாம இருக்கிறனாலதான் அவங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வெறுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுது. ஆனா அல்லாஹ் நம்ம கிட்ட குரான் முழுக்க என்ன சொல்றான்? அவனை நம்ம நேசிக்கிறான் அப்படின்றத குரான் முழுக்க நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அப்ப நம்ம எப்படி இருந்தா அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் அப்படின்றத குரான்ல பல இடங்கள்ல சொல்றான். அதாவது 3:76 சொல்றான். என்ன சொல்றான்? நீ பாவ மன்னிப்பு கேட்கிறியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இன்னொன்னு 3:146 நீ வந்து முத்தகீனா இருக்கியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். வல்லாஹு யுஹிப்புல் சாபிரீன். பொறுமையோடு இருக்கிறியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். 156 சொல்றான். எப்ப பார்த்தாலும் என்னையே சார்ந்திருக்கியா? அதாவது என் மேல பொறுப்பு சாட்டுறியா? எதனாலும் என் ரப்பு பாத்துக்குவான் அப்படின்னு சொல்றியா? அப்பவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி 5:42 சொல்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நேர்மையா நீதியா நடக்கிறவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். அதாவது அதே மாதிரி 61:4 சொல்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் தீனா யுகாதிலூன் ஃபீ சஃபீலிஹி. அதாவது என் பாதையில நீதியின் பாதையில, நேர்மையின் பாதையில, இறைவனுடைய பாதையில போராடுறவங்களும் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் நம்மள நேசிக்கிறான், அல்லாஹ்வை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குரானை வாசிக்கிற முறையே மாறிடும். குரானை வாசிக்கிற முறை மாறிடுச்சுன்னா வாழ்க்கையே மாறிடும். இதனாலதான் அறிஞர்கள்லாம் வந்து அந்த அல்லாஹ்வோட அறிமுகப்படுத்துற வசனங்களை வச்சு அவங்க கொண்டாடுவாங்க, அவங்க அதை பேசும்போது. இப்ப நமக்கெல்லாம் தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான அல்லாஹ்வை பத்தி அறிமுகப்படுத்துற ஒரு வசனம் என்ன அப்படின்னா ஆயத்துல் குர்சி. இப்ப இந்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை. அவன் மரணமில்லா உயிருள்ளவன், என்றும் நிலையானவன். அவனை சிறு உறக்கம் பிடிக்காது, பெரும் நித்திரையும் பிடிக்காது. வானங்கள் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுடையதே. அவனுக்கு அனுமதியின்றி அவனிடத்தில் யார்தான் பரிந்து பேசக்கூடும்? அவனுக்கு முன் இருப்பவற்றையும் அவனுக்கு பின் இருப்பவற்றையும் அவன் நன்கறிவான். அவனுடைய விருப்பமின்றி அவனுக்கு தெரிந்தவற்றிலிருந்தும் எதையும் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய குர்சி வானங்கள் பூமியை விட விசாலமாக இருக்கிறது. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமமில்லை. மேலும் அவன்தான் மிக உயர்ந்தவன், மிக மகத்தானவன். அப்ப இந்த வசனம் அல்லாஹ்வுடைய பண்பையும் பிரம்மாண்டத்தையும் குறிக்குது. இந்த வசனம் குறித்து ஆயத்துல் குர்சியை குறித்து அபூ ஹுரைராவுடைய ஹதீஸும் இருக்கும். அதாவது ஷைத்தான் 3 நாள் வருவான், 3வது நாள் வந்து இந்த தூங்குறதுக்கு முன்னாடி ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படுத்தா என்கிட்ட இருந்து பாதுகாப்பு அல்லாஹ் தருவான் அப்படின்ற மாதிரி அந்த ஹதீஸும் பதிவாயிருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அல்லாஹ்வை படிக்கிறது, அவனுடைய பண்புகளை படிக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்றோம். அதே மாதிரி அல்லாஹ்வோட பெயர்களை படிக்கிறதுன்னு சொல்றோம். பொதுவாகவே நம்ம மதரசாக்களை என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, அஸ்மாவுல் ஹுஸ்னால அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை விட தாண்டி அதிகமான பண்புகள் இருக்கு, இன்னும் நமக்கு தெரியும்.